இன்னைக்கு சில நேரம் நீங்க பெற்றுக்கொண்ட சாபத்தை நீங்க மறந்துடலாம், ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்க எப்ப அவர் பக்கத்துல வந்து நிக்கிறீங்களோ, நீங்கள் பட்ட அவமானங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நிர்கதியா நின்றீங்க பாருங்க, அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் அவர் நினைச்சு பார்ப்பார். இந்த காலையில உங்களோட பேசுறேன், நான் ஃப்ராங்கா சொல்றேன், நீங்க எங்கெங்கெல்லாம் அசிங்கப்பட்டீங்களோ, எங்கெங்கெல்லாம் வேதனைப்பட்டீங்களோ நீங்க மறந்துட்டு இருப்பீங்க. மேபி இப்போ உங்கள் வீடு நல்லா ஆகிட்டு இருக்கலாம், உங்களுக்கு நல்ல வசதி வந்திருக்கலாம், 3 வேளை நீங்கள் என்ன பண்ணலாம், சாப்பிடலான்னு சொல்லி நீங்கள் சிந்தின கண்ணீரை நீங்கள் மறந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த காலையில சொல்கிறேங்க, கர்த்தர் மறக்க மாட்டார். வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் நான் பேச இருக்கிற தலைப்பு, சாபத்தை நன்மையாக முடிய பண்ணுவார். சாபத்தை நன்மையாக முடிய பண்ணுவார். இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம், பாஸ்டர் சாபமா? எங்கள் வாழ்க்கையில் என்ன கிடையாது, எந்த சாபமும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், சாபம் என்கிற ஒரு காரியம் உண்டு. அந்த சாபம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, நம்மளை சபிக்கக்கூடிய காரியம் உண்டு. இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் அநேகர் நம்மளை என்ன பண்ணுவாங்க, சபிப்பாங்க. நம்ம பின்னாடி அவன் எப்படி நல்லா இருக்கிறான், அவன் எப்படி நல்லா இருக்கிறான், அவன் எப்படி அவன் பிள்ளைகளை என்ன பண்ணுறான், வளர்க்குறான் பாரு, நான் பார்த்துடுறேன், அவன் பிள்ளைங்க என்னவா இருக்கும், நாசமாக தான் போகும். இப்படி அநேக சாபம் நிறைந்த வார்த்தைகளை சில நேரம் நமக்கு முன்னாடி பேசுவாங்க, சில நேரம் என்ன பண்ணுவாங்க, நம்ம பின்னாடி பேசுவாங்க. நம்ம ஒன்று நினைப்போம், இஸ்ரேலுக்கு விரோதமாக என்னது கிடையாது, எதுவும் கூட நான் ரட்சிக்கப்பட்ட நான் ஒரு கிறிஸ்துவன், அதை பற்றி நான் என்ன பண்ண தேவையில்ல, யோசிக்க தேவையில்லை. அநேக நேரம் கடந்து போயிடுவோம். சில நேரம் யோசிச்சு பாருங்கள், இஸ்ரவேலே அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை உங்களுக்கு கொடுக்கும்னா அப்போ அந்த நிலை எப்படிப்பட்டது? இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவர்களே சில நேரம் உங்களை பார்த்து அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிடுறாங்க, அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிடுறாங்கன்னா நீங்கள் அதை யோசிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஏன்னா இந்த காலை வேளையில் நாம் படித்த இந்த காரியம், இந்த ஆதியாகமத்தில் இந்த 49வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஒரு தகப்பன் தன் 12 பிள்ளைகளை அழைத்து என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். தன் தகப்பன் அழைக்கிறாருன்ற போது 12 பிள்ளைகளும் அநேக மகிழ்ச்சியோடு தன் தகப்பன்கிட்ட என்ன பண்ணுவாங்க, கடந்து போவாங்க. ஆனால் அந்த தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதங்கள்ல எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, சில கசப்பு நிறைந்த காரியங்கள், ஒரு சாபம் நிறைந்த காரியங்கள் என்ன பண்ணுது இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக 2 பேரோட வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக கஷ்டமாக இருக்கும். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 5-7. நல்லா கவனிங்க, சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள். அவங்க சகோதரர்கள் தான். ஆனால் இவர் சகோதரர்கள் என்கிற வார்த்தையை ஏன் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அவர்களை சபிக்கக்கூடிய இடத்துல அவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்களா, அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்களா. இவங்க பண்ண தவறு இல்லை, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா, அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்களா. படிங்கம்மா. அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். நல்லா கவனிங்க, அவங்களுடைய பட்டயங்கள் வந்து கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. நல்லா கவனிங்க, யாக்கோபு அழகா சொல்றாரு, என்னோட மேன்மை யாருக்கிட்ட போகக்கூடாது, என் பிள்ளைங்க கிட்ட. ஒரு தகப்பனே சொல்றாரு, அதுவும் பிள்ளைகளை அழைத்து மற்ற எல்லா பிள்ளைகள் எதுலையும் சொல்றாரு, என் மேன்மை உங்ககிட்ட என்ன பண்ணாது, ஆண்டவர் வச்ச என் அபிஷேகம் உங்ககிட்ட என்ன பண்ணாது, நீ இருப்ப, ஆனா என்ன பண்ணாது, இதெல்லாம் வராது. படிங்கம்மா. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. நல்லா என்ன பண்ண கடவுது? ஒரு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு நடக்கிற ஒரு மனுஷன் யாக்கோபு. நீங்க வேதத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யாரோட நடந்து வந்தாருன்னா யாக்கோபோட என்ன பண்ணாரு, நடந்து வர. யாக்கோபு எங்கெங்கெல்லாம் போனாரோ கர்த்தர் வராரு. அப்படிப்பட்ட ஒரு நாவு என்ன பண்ணுது, பிள்ளைய சபிக்குது. நல்லா கவனிங்க, அவருக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குது. தன் தகப்பன் என்ன பண்ணார், ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக என்ன பண்ணார், அனுப்பிச்சு விட்டார். சில வழிகள் நிறைந்த ஒரு தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட வழிவை திருப்பி கொடுக்குறாருன்னா, நீ சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் பெற்றுக்கொள்வதற்கான காரணம் என்னன்னா, கோபம். அவனோட கோபம் என்னதான் மோசமானதுன்றார். யாரு? அப்பா பிள்ளையை பார்த்து சொல்கிறார், அவனோட கோபம் என்னது, மோசமானது. இந்த காலை வேளையில் சொல்கிறேன், அநேக நேரம் பிள்ளைகளாக இங்கே இருப்பீங்கன்னா, நம்ம தகப்பன் தாயை நம்ம இழிவுபடுத்திடுறோம். எப்படி இழிவுபடுத்துறோம், நம்ம கோபத்தின் நிமித்தம் அவங்களோட பேரோட அவங்க வாசனை என்ன பண்ணிடுறோம், கெடுத்துடுறோம். கெடுக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ணுறோம், நம்மளை அவங்களோட வாயிலேருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்படி பெற்றுக்கொண்டவராய் நீங்கள் இருப்பீங்கன்னா மிக கவனமாய் சத்திய வசனங்களை என்ன பண்ணுங்க, கவனிங்க. ஏன் இந்த தகப்பன் இவங்க இருவர் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கிறார்னா, சபை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது 40 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்திற்காக என்ன பண்ணுறாரு, இப்போ பிள்ளைகள் என்ன பண்ணுறாரு, சபிக்கிறாரு. ஆதியாகமம் 34வது அதிகாரம் 24-25.
யாவரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்துக் கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து. நல்லா கவனிங்க, துணிகரமாய் பட்டணத்தின் மேல என்ன பண்ணாங்களாம்? பாய்ந்தாங்களா. ஏன்னா அவங்க அப்பா கிட்ட எதுவுமே சொல்லாம அவங்க சகோதரிக்கு நடந்த அவமானத்தின் நிமித்தம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தேசத்தை என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. படிங்கம்மா. ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். எமோரியரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்காலை கொன்று சீகேமின் வீட்டில் இருந்த தீனாளை அழைத்துக் கொண்டு போய்விட்டார்கள். மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவரிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதுகளையும் பட்டணத்தில் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவருடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைபிடித்து வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சிலியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே. நல்லா கவனிங்க, என் வாசனை என்ன பண்ணிட்டீங்க? ரட்சிக்கப்பட்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்படாதவங்க மத்தியில என் வாசனை நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டீங்க? கெடுத்துட்டீங்க. இன்னைக்கு அநேக நேரம் இந்த இடத்துல இருந்து பார்த்தா, பாஸ்டர் நானும் அந்த இடத்துல இருந்தால் நானும் அதான் பாஸ்டர் பண்ணுவேன், என் தங்கச்சிக்கு ஒருத்தவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன். ஆனால் நல்லா கவனிங்க, சில நேரம் நம்ம கோவத்தில் எடுக்கிற முடிவு நம்மளோட பார்வைக்கு அது சரியாக இருந்தாலும் நம்ம தகப்பன் தாய் பார்வைக்கு என்னவா இருக்காது, சரியாக இருக்காது. நம்ம சைட்லேருந்து பார்த்தா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், காரியத்தை செஞ்சுருவோம். ஆனால் அது அவங்களுக்கு என்னத்தை உண்டு பண்ணுதான், அவங்க வாசனையை கெடுக்கும் போது அவங்களோட இருதயம் சபிக்கும். இந்த காலையில் நான் சொல்கிறேன், இன்றைக்கி அநேக நேரம் தகப்பன் தாய் வாயை திறந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சபிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இருதயம் என்ன பண்ணியிருக்கோம், சபிச்சிருக்கும். ஆண்டவர் இருதயத்தை காண்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி இந்த காலையில் நல்ல ஆழமாக என்ன பண்ணுங்கள், காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளே நம்ம போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம பண்ண சின்ன சின்ன தப்பை நம்ம தகப்பனும் தாயும் பல வருஷங்கள் தாண்டி சொல்லி என்ன பண்ணுவாங்க, காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எத்தனை முறை சொல்லி காமிச்சுனே இருக்கிறாங்களோ அவங்க இருதயம் அந்த அளவுக்கு வேதனைக்குள்ளே என்ன பண்ணியிருக்கு, போயிருக்கு. இங்கே பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா மிக கவனமாக இருங்க. உங்களுடைய கோபம் மிகப்பெரிய பாவத்தை, மிகப்பெரிய சாபத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணும், கொண்டு வரும். இந்த சபை மேலாம் புரிஞ்சுக்கோங்க. பாஸ்டர் கோவத்துக்கும் பாவத்துக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பாவம் இந்த கோபம் இந்த ரெண்டுமே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாரோடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது இருக்கு. தேவனுக்கு உண்டு பண்ணினா ஆதாம் அவரோட பிள்ளைகள் இருவரும், காயின் என்ன பண்ணுறீங்கன்னா ஆபேல் என்ன பண்ணிடுறான், கோவப்பட்டு கொன்னுடுறான். அந்த கோபம் வரும்போது உள்ள என்ன வருது, பாவம் வருது. சபை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கோவப்படுகிறது சில நேரம் நல்லது, ஆனால் அந்த கோவத்தை நீங்கள் எப்படி முடிக்கிறீங்களோ அது பாவமாக மாறுதா ஆசீர்வாதமாக மாறுதான்றது யார்கிட்ட இருக்குது, நம்ம கிட்ட தான் இருக்குது. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19-20. இந்த கோபம் என்பது மாமிசத்தோடு சார்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது. படிங்கம்மா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20. நல்லா கவனிங்க, மாம்சத்தின் கிரியைகள் நல்லா கவனிங்க, வெளியரங்கமா இருக்குமா. மாம்சத்தோட கிரியை எல்லாமே எப்படி இருக்கும், மனிதனால் பார்க்கக்கூடிய காரியமா இருக்கும். நல்லா கவனிங்க, நான் சொல்லுகிற எல்லா பாவமும் ஒரே இதுதான். விபச்சாரமா இருந்தாலும் அது கோவத்தோட தான் என்ன பண்ணிருக்கு, ஜாயிண்ட் ஆயிருந்திருக்கு. படிங்கம்மா, என்னது, தேசித்தனம், கோபங்கள், நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட கோபம் உங்க வாழ்க்கையில வருதுன்னா அது உங்களுடைய மாமிசம் சார்ந்த இச்சையில் என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 20வது வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 1:20. நல்லா கவனிங்க, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன பண்ணாதான். நீ கோபத்தினால நீ வாங்கிக்கிற சாபத்தின் மத்தியில தேவனால என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம படிக்கும்போது தப்பா புரிஞ்சுக்கிறோம், தேவ சாபம் இதெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கிடையாது. ஆனால் நீ மற்றவங்கள கோபம் முடித்தி சில காரியத்தை நீ வாங்கிக்கும் போது தேவனோட நீதி நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாதான்
வேலை செய்யாதான். ஆனால் வேலை செய்ய வைக்கிறதுக்கு நான் காரியத்தை நான் பண்ணுறேன், பேசி முடிக்கிறேன். ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 15:18. சண்டையை எழுப்புகிறார். நல்லா கவனிங்க. இந்த வீட்டில் நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த கோபம் வருகிற ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை என்ன பண்ணுறோம், அந்த வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் வரும். அது காரணம் யாருன்னா அந்த கோபம் உடைய நபர். இன்றைக்கி இந்த நம்ம வீட்டுக்குள்ளே இந்த கோவப்படுகிற நபராக நீங்கள் இருப்பீங்கன்னா நான் தயவு செய்து சொல்லுகிறேன், சாந்த குணத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கோவப்பா, தட்ஸ் ஃபைன். ஏன்னா நம்ம தொழில் செய்கிற இடத்துல சில இடத்துல நம்ம இரக்கமாக இருந்தால் என்னவா இருக்காது, காரியம் எதுவும் நடக்காது. ஆனால் குடும்பம்னு வரும்போது நீங்கள் படுகிற கோபம் அது என்னதுவாக இருக்கணும், ஜீவனுக்கு எதுவாக இருக்கணுமே தவிர சாபத்துக்கு எதுவாக என்ன பண்ணுறக்கூடாது, போயிடக்கூடாது. நான் ஏன் சொல்லனா, கோவக்காரனோட இருக்கிறதே தேவனாகிய கர்த்தர் நான் சொல்கிறேன் நல்லது இல்லைன்றாரு. ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 22:24. நல்லா கவனிங்க. கோவக்காரனுக்கு என்ன ஆகாது, நீங்கள் இந்த சண்டைக்காரன், இந்த சண்டை பண்ணுற இந்த லேடிஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும், அவங்க வீட்டில் நீங்கள் போய் கொஞ்ச நாள் உட்காந்து அவங்க வீட்டில் உட்காந்து பழகுங்களேன், இல்லை அந்த நபரை உங்கள் வீட்டுக்குள்ளே விடுங்களேன், நீங்கள் கொஞ்ச நாள் சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, நீங்கள் எல்லாரும் உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரும், உங்களுக்கு அந்த மூர்க்கத்தனம் வரும், உங்களுக்கு அந்த கோவம் வரும். ஏன்னா இது ஒரு ஆவி சார்ந்த ஒரு விஷயம். நீங்கள் இப்படிப்பட்ட நபருக்குள்ளலாம் நீங்கள் சவகாசம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணும், கிரியை செய்வதை நீங்கள் கண் கூட என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சில ஆவி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து காலை வச்சுட்டு போனாலே போதும், அது உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம், கடந்து வந்துடும். அடிக்கடி நான் பாஸ்ட்டாக நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம், உங்களை எச்சரிக்கிற ஒரு காரியம், தேவையில்லாத ஆளை வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. எபேசியர் 4:31. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு என்ன பண்ணும், ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திற்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. கோபம் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். பாவம் வந்துடும், சாபம் வந்துடும், விக்கிரகம் வந்துடும், விபச்சாரம் வந்துடும், வேசித்தனம் வரும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், கணவன் மனைவி உள்ளே கோபம் வந்துச்சுன்னா இது எல்லாமே என்ன பண்ணும், அந்த குடும்பத்துக்குள்ளே வந்துடும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், மனைவி என்கிற ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்கன்னா புருஷனை ஹேண்டில் பண்ண என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும். கணவனாக நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் மனைவியை நீங்கள் ஹேண்டில் பண்ண நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த நாட்களில் நீங்கள் பாருங்கள், அநேக யூடியூப் இந்த மாதிரி பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது மிக கொடூரமாக இருக்குது. காரணம்னா கோவத்தை நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. பாஸ்டர் கோவவே படக்கூடாதான்னு கேட்டால் நான் அப்படி நான் எந்த காரியத்தையும் சொல்லலை. கோவப்படுறது நல்லது, கோவப்பட்டாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்து எல்லா மனிதர்களும் கோவப்பட்டிருப்பாங்க. ஏன்னா கோவப்படாத ஒரு நபரை நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதுக்கு இயேசு கிறிஸ்து விதிவிலக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, கோவப்பட்டிருக்காரு. ஏன்னா நீங்கள் மார்க்கின் புஸ்தகம் 9 யாரும் எடுக்க தேவையில்லை, 19 பார்த்தீங்கன்னா ஒரு சும்பின கை உள்ள ஒருத்தன் வரும்போது என்ன பண்ணுவாங்க, தேவனாகிய கர்த்தர் சுகம் அளிப்பாரா அளிக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாறி பார்ப்பாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் எல்லாரையும் பார்த்து என்ன பண்ணுவார், முறைப்பார், கோவப்படுவார். கோவப்பட்டு ஒரு தெய்வீக சுகத்தை என்ன பண்ணுவார், உண்டு பண்ணுவார். அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, கோவப்பட்டிருக்கிறார். இன்னொரு இடத்த நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மேலே போயிட்டு ரிட்டன் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் அண்ட் டம், காது கேட்காத பேச முடியாத ஒரு ஆவியை கொண்ட ஒரு பையனை தன் சீசர்களால் சுகம் அளிக்க முடியாமல் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து வந்து கேட்பார், எது வரைக்கும் நான் அவங்களோட இருப்பேன், விசுவாசம் இல்லாத சந்ததியே நான் அவங்கள பார்த்து என்ன பண்ணுவார், கோவப்படுவார். இயேசு கிறிஸ்து கோவப்பட்ட இடங்களில் எல்லாமே ரட்சிப்பு உண்டாச்சு, ஒரு தெய்வீக சுகம் உண்டாச்சு, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாச்சு. இன்றைக்கி இந்த காலை வேளையில் இங்கே இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மத்தியில் நீங்கள் கோவப்படும் போது மிக கவனமாக இருங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதா இல்லை கண்டமினேஷன் ஆகுதா, நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் கண்டிக்கிற விதங்கள் வேறு, ஆனால் இந்த காலத்தில் நம்ம கண்டிக்கிற விதங்கள் தான் இருக்குது, தவறாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் ஒரு பக்கத்தில் சொல்கிறாரு, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க, கோபம் மூட்டாதீங்க. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம சில தண்டனைகளை கொடுக்குறோம், சில ஒழுங்குக்குள்ள பிள்ளைகளை கொண்டு வரோன்னு சொல்லிட்டு கோபம் மூட்டுகிறோம். ஆனால் கோபம் மூட்டும் போது அந்த பிள்ளைகள் இன்னும் சிதறி தான் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆண்டோட பாதத்திலேருந்து பிள்ளைகள் கிட்ட என்ன பேசணும். இப்போ இருக்கிற தகப்பன் தாயா இங்கே சபையில் அமர்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களை விட உங்கள் பிள்ளைகள் என்னது ரொம்ப டேலண்டானவங்க, என்னது ரொம்ப டேலண்டானவங்க. உங்கள் அப்பா அம்மா யூஸ் பண்ண நாலேஜெல்லாம் தூக்கின்னு போய் உங்கள் பிள்ளைங்கிட்ட யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை தூக்கி சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. மிக கவனமாக நீங்கள் பேச வேண்டியது மிக மிக முக்கியம். இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், யாக்கோபு 40 வருஷம் கழித்து என்ன பண்ணுறான்,
சபிக்கிறான். யாரை சபிக்கிறான்னா தன் பிள்ளைகளை சபிக்கிறான். எல்லார் பிள்ளைகளுக்கு முன்பாக இந்த இருவரை என்ன பண்ணுறான், சபிக்கிறான். அந்த சபிப்பு எப்படிப்பட்டதுன்னா, இஸ்ரவேலில் ஒரு பழக்கமாயிருச்சு, தகப்பன் தாய்க்கு நீங்கள் கீழ்ப்படியணும், தகப்பன் தாய்க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஒழுங்காக இருக்கணுன்றதை எல்லாருமே போதிக்கத்தக்க ஒரு இடத்திற்கு ஒரு காரியமாக எது நடந்துருச்சுன்னா, யாக்கோபு சபிச்ச சாபம் என்ன பண்ணிச்சு உண்டாச்சு. ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 1 அதிகாரம் 10-16. நல்லா கவனிங்க. யாராச்சும் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்து ஏதாச்சும் செய்யலான்னா நீ என்ன பண்ணாத, சம்மதிக்காத. நல்லா கவனிங்க. ரத்தம் சிந்தும்படி அண்ணனுங்க தம்பிங்க 2 பேர் பிளான் போட்டாங்க. பதுங்கிருந்து நேராக போய் என்ன பண்ணலாம், ரத்தத்தை அவங்கள வெட்டி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கலான்ற சொன்ன காரியத்தை சாலமோன் சொல்கிறார். அவரோட ஜென்ரேஷனுக்கு, அவரோட பிள்ளைகளுக்கு சொல்கிறார். படிங்கம்மா. சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோடு பங்காளியாயிரு, நம்ம எல்லாரும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேக பேர் அவன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ, வா நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து காரியங்களை செய்யலான்னும் போது நீ தனித்து நிற்க வேண்டியது மிக மிக அவசியம். படிங்கம்மா. எங்களோடு பங்காளியாயிரு, நம்ம எல்லாரும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல். நல்லா கவனிங்க. அவங்களோட வழியில் என்ன பண்ணக்கூடாது, நடவாமல். காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. உன் காலை என்ன பண்ணணும், அவங்க பாதைக்கு விளக்கணும். நீங்கள் ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடமா இருக்கலாம். உன் கால்கள் என்ன பண்ணியிருக்கணும், விலகி அவங்களுக்கு நீ தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது முக்கியம். அதே நீதிமொழிகள் 29 அதிகாரம் 15வது வசனம். கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். இன்னைக்கு தகப்பனுக்கும் சரி தாய்க்கும் சரி என்ன பண்ணும், வெட்கத்தை விட்டு போகணும். இஷ்டத்துக்குன்னு ஒரு பிள்ளையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் விட்டுறக்கூடாது. இன்னைக்கு தகப்பனா ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான், 2 பிள்ளைகள் போய் யுத்தம் செஞ்சு அந்த இடத்தையே அழிக்கிற வரைக்கும் யாக்கோபுக்கு என்ன பண்ணல, விஷயமே தெரியல. இன்னைக்கு அநேக நேரம் உங்கள் பிள்ளைகள் எங்கே போகிறாங்க, எங்கே வராங்கன்னு என்பதை உங்களுடைய நாலேஜில் நீங்கள் வச்சு கொண்டு இருக்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த சாபங்களை நீங்கள் கொஞ்சம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 6வது வசனம். அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. நல்லா கவனிங்க. என் மேன்மை அவங்க கூட்டத்தில் என்ன பண்ணாத, சேராத. இன்னைக்கு நல்லா பாருங்க, சிமியோனோட வாழ்க்கையை நீங்க லைட்டா எடுத்து பாருங்க. யோசுவா 19வது அதிகாரம் 9வது வசனம். சிமியோன் புத்திரருடைய சுதந்திரம் யூதா புத்திரரின் பங்கு வீதத்திற்குள். நல்லா கவனிங்க. அண்ணன் யாரோட பங்குக்குள்ள இருக்கிறான், யூதாக்குள்ள இருக்கிறான். 4ஆவதா பிறந்த பிள்ளைக்குள்ள என்ன பண்றான், அவன் போய் சேர்றான். படிங்கம்மா. நல்லா கவனிங்க. அதுவும் அவர்களுக்கு மிச்சமான இடத்துக்குள்ள தான் யார் போய் சேர்றா, சிமியோன் என்ன பண்றான், போய் சொல்றான் அப்பா சபிச்ச சாபம். இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கோ. இது மட்டும் இல்லை, லேவியோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. லேவிக்கு ஒண்ணுமே கிடையாது. இது ஆண்டவர் பண்ணினதில்ல, தகப்பன் பண்ணினது. லேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்காவது பரவாயில்ல, யூதா கூட போய் சேர்ந்து கொஞ்சம் அப்படி இருந்துட்டானுங்க. லேவிக்கு எல்லாரும் கூடயும் சேர்ந்துக்கணும். 12 கோத்திரத்தோட செதறி இருக்க வேண்டிய அவங்க கிட்டத்தட்ட 48 சின்ன சின்ன சிட்டிஸ்குள்ளே என்ன பண்ணுறாங்க, லேவி செதறி இருக்காங்க. லேவியை நீங்கள் பார்க்கணுன்னா எல்லா இடத்துக்கும் போகணும். இஸ்ரேல் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி போனால் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருப்பாங்க, செதறி இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை என்ன பண்ணாங்க, தகப்பன் கிட்ட வந்து பெற்றுக்கொண்டாங்க. இந்த காலை வேளையில் நீங்கள் மிக கவனமாக இருங்க. சில நேரம் நீங்கள் அறிஞ்சோ அறியாமையோ, நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சில நேரம் அறிஞ்சோ அறியாமையோ நீங்கள் பெற்றெடுத்த ஒரு பிள்ளையை ஆசீர்வச்சிருவீங்க. அதை நீங்கள் தெரிஞ்சே செய்ய மாட்டீங்க. ஆனால் தெரியாமவே அன்கான்ஷியஸில் அந்த பிள்ளை பிறக்கும் போதே என்ன பண்ணுறீங்க, ஆசீர்வதிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இன்னொரு பிள்ளை பிறந்திருக்கும், அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஆசீர்வச்சிருக்க மாட்டீங்க. சில பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்க, சில பிள்ளையை சபிப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சோ தெரியாமையோ நடக்குது. ஆனால் இங்கே பிள்ளைகளாக நீங்கள் அமர்ந்திருப்பீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்லது சொல்லியிருந்தாலும் சரி, கெட்டது சொல்லியிருந்தாலும் சரி, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணுன்றதை நீங்கள் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். இன்னைக்கு சிமியோன் எப்படி வாழ்ந்தார் எனக்கு தெரியல, ஆனால் லேவியோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. லேவி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்ன்றதை நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். மோசே 10 கட்டளைகளை வாங்கும்படியாக சீனாய் மலையில் ஏறும்போது கீரை தங்கத்தினால ஒரு கவ்வை என்ன பண்ணுறாங்க
உருவாக்குறாங்க. தங்கத்தினால மாடை என்ன பண்ணுறாங்க, பசுமாடை என்ன பண்ணுறாங்க உருவாக்கி அதை தெய்வமாக வணங்க ஆரம்பிக்கிறாங்க. மோசே திரும்பி இறங்கி வந்து பார்க்குறாரு. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மோசேவால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, கல்லை போட்டு உடைச்சிட்டாரு. யார் கர்த்தர் பக்கம் என்ன பண்ணுறீங்க நிற்கிறீங்கன்ற ஒரு வார்த்தையை 12 கோத்திரத்துக்கு முன்பாக என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. யாத்திராகமம் 32:26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றார். நல்லா கவனிங்க, கர்த்தர் பட்சத்தில் யார் இருக்குன்னு என்கிட்ட என்ன பண்ணுங்க சேருங்க. இன்னைக்கு எப்பேற்பட்ட நம்ம சாபத்தை வச்சிருந்தாலும் சபை ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் யார் பக்கத்தில் யார் கூட நிற்கிறீங்கன்றத கவனமாய் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். படிங்கம்மா. அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். நல்லா கவனிங்க, மொத்த லேவிகளும் யார் பக்கம் வந்துட்டாங்கன்னா மோசே பக்கம், கடவுளோட பக்கம் வந்து என்ன பண்ணிட்டாங்க நின்ட்டாங்க. இந்த சம்பவத்தை மறக்காதீங்க, நான் கடைசியாக சொல்லவும் புரியும். திருப்பி படிங்கம்மா அடுத்த சொல்லுங்க. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவரும் தன் பட்டயத்தை தன் தரையிலே கட்டிக்கொண்டு. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையெல்லாம் நல்லா கவனமா புரிந்து கொள்ளுங்க. பட்டயத்தை என்ன பண்ண சொல்றாரு, கட்டிக்கொண்டு. பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்குள் வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன். எல்லாரும் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தன் தகப்பன் கொடுத்த முதல் சாபம் ஆதியாகமம் 49:5. சிமியோனும் லேவியின் ஏக சகோதரர் அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். அவர்களுடைய பட்டயம் என்னது? ஆனா கர்த்தர் அந்த பட்டயத்தை அவருக்கென்று என்ன பண்ணாரு. இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய சாபத்தை உங்களுக்கு முன்னாடி வச்சாலும், உங்கள் அம்மா உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சாபத்தை வச்சாலும், ஏன் பாஸ்டர் நான் எந்த அப்பா அம்மாவும் இப்படி பண்ணுறதில்ல, ஆனால் வேதத்தில் இருக்கிறதுனால இந்த காரியங்களை நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். சில நேரம் உங்களுடைய மனைவி, சில நேரம் உங்கள் கணவன், சில நேரம் உங்கள் பிள்ளைகள் இப்படிப்பட்ட சாபங்களை உங்களுக்கு முன்னாடி வைத்தாலும் நீங்கள் கர்த்தரோடு இருப்பீங்கன்னா, கர்த்தர் பக்கத்தில் நிற்பீங்கன்னா, அந்த சாபம் நிறைந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணுவார், கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. லேவி யோசிச்சே பார்த்துருக்க மாட்டான். என் அப்பா இந்த கத்தி எடுத்ததுக்கு என்ன சொன்னாரு, இது மோசமான ஆயுதம், இதுனது சாபத்துக்கு ஏதுவான கருவினாரு. ஆனால் இந்த கருவியை கொண்டு அநேகரை ரட்சிக்க முடியாத கர்த்தர் என்ன பண்ணாரு, என்னை கொண்டு பயன்படுத்துகிறார். இதை புரிஞ்சுக்கொள்ளனா எங்கள் சபையில் ஒரு லேடி இருப்பாங்க, ஒரு ஆயா, வயசான ஆயா. அந்த ஆயா மூஞ்சி பார்த்தா உருன்னு இருக்கும். அந்த ஆயா எதுக்குமே யூஸ் கிடையாது. ஆனால் அந்த ஆயா ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆவாங்க. எதுக்குன்னா, இந்த சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைக்கும் சர்ச்சுக்கு நடக்கிறதுக்கும் நடுவில் இருப்பாங்க. சண்டே ஸ்கூலுக்கு குழந்தைய விட்டுட்டு இந்த பக்கம் பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா எந்த பிள்ளையும் தாண்டி என்ன பண்ணாது, உருன்னு மூஞ்சி வச்சுன்னு காட்டிக்கினே இருப்பாங்க. அந்த குழந்தை பயந்துன்னு சண்டே ஸ்கூல் என்ன பண்ணும், ஆண்டவர் உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆடான விஷயத்தை என்ன பண்ணுவார், அவர் பயன்படுத்துவார். ஏன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயின் புஸ்தகம், மார்க் புஸ்தகம் 2:14. நல்லா கவனிங்க, லேவியை பார்த்து என்ன பண்றாரு, எனக்கு பின் சென்று வா. இன்னைக்கு நல்லா கவனிங்க, அவர் மேத்யூ, இங்கிலீஷில் மேத்யூ, அவருக்கு தமிழில் வந்து லேவின்னு இருக்குது. அவர் லேவின்னு என்ன பண்ணுவாங்க சில பேர் கூப்பிடுவாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, டாக்ஸ் கலெக்டர், வரியை வசூலிக்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து அழைக்கிறாரு. அழைக்கும் போது அவர் என்ன நினச்சிருப்பாரு, இல்லை கூட இருக்கிற மற்ற சீசர்கள் என்ன நினச்சிருப்பாரு, இவன் பணத்தை வாங்குறவன், யூதனுக்கு விரோதமான காரியங்களை பண்ணுறாரு, இவனை என்ன பண்ணுற ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறாரு, இவனை என்ன பண்ணுவாருன்னு எல்லாரும் நினச்சிருந்த ஒரே ஒரு காரியம், பணத்தெல்லாம் கொடுத்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், காணிக்கையெல்லாம் கொடுத்து கணக்கு வழக்கு பார்க்க யாரை வைப்பார், மத்தேயு வைப்பார்னு சொல்லி எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் கரெக்டாக அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து யூதாஸ் காரியத்தில் கொடுத்துட்டு இவர்கிட்ட என்ன பண்ணல, கொடுக்கல. கொடுக்கும்போது எல்லாரும் நினச்சிருப்பாங்க, என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஒரு வேளை இவனுக்கு கணக்கு ஒழுங்கா தெரியாதோ, இல்லை அவன் அந்த நாளில் திருட்டு வேலை பண்ணதுனால, இந்த பணத்தெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து ஏமாற்றி போனதுனால இந்த பண பொறுப்பு அவங்ககிட்ட கொடுக்கலையோன்னு அநேகம் நினச்சிருக்கலாம். ஏன் மத்தேயு சில நேரம் தன்னை குடித்து தாழ்வாக என்ன பண்ணியிருக்கலாம், நினச்சிருக்கலாம். ஆனால் மத்தேயுக்கு ஒரு கட்டம் வரும்போது மத்தேயு அதை ஃபீல் பண்ணாரா, என்ன ஃபீல் பண்ணாரான்னா, சத்திய வசனங்களை எழுதும்படியாக தான் என்ன தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணார், அழைச்சார். அவரோட வேலையே கணக்கு வழக்கு எழுதுகிற வேலை. மத்தேயுவை ஆண்டவர் சத்திய வசனங்களை என்ன பண்ணாரா, எழுத வச்சார். இன்றைக்கி அநேக நேரம் உங்களோட டேலண்ட், உங்களோட திறமைகள் கர்த்தருக்கு பயன்படலைன்னு சொல்லி நீங்கள் நினச்சி நீங்களே உங்களை குறித்து தாழ்வாக என்னாலும், கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களோட தாழ்ந்துகளை கர்த்தருக்கு என்று என்ன பண்ணுவார், அவர் பயன்படுத்துவார். பாஸ்டர் இது எனக்கு தெரியும், எனக்கு அது தெரியாது, இது தெரியும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், பயன்படுத்துகிற. சபைக்குள்ளதான் இல்லை, சபைக்கு வெளியும் அதை என்ன பண்ணுவார்,
அவரால் பயன்படுத்த முடியும். அவர் ராஜ்யத்துக்கு என்று உங்களை என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். 2வது சாபத்தை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 49:6. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. நல்லா கவனிங்க. என் ஆத்துமாவே என் ரகசிய ஆலோசனைக்கு என்ன பண்ணாத? இவனுங்களோட ஆலோசனையை யாரும் கேட்கக்கூடாது. என்னது? இவங்க 2 பேர் ஆலோசனையை யாரும் கேட்கக்கூடாது. இந்த காலை வேளையில் நீங்கள் அமர்ந்திருக்கிற நீங்கள் சில நேரம் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவர், சில ஆண்கள் என்ன பண்ண, அவங்களோட ஆலோசனை என்ன பண்ண மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. காரியங்கள் எல்லாம் செஞ்சு எல்லாம் ஊற்றிக்கிட்டவனே, அம்மா நீ முன்னாடி சொன்னதே ரைட்டுமா, நம்ம அதே தான் என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. சில நேரம் இங்கே பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா உங்கள் தகப்பன் தான் நீங்கள் சொல்கிறது என்ன பண்ண மாட்டாங்க, அநேக நேரம் கேட்க மாட்டாங்க. எல்லாம் திருப்பி எல்லாம் ஸ்பாயில் ஆகிட்ட பிறகு அப்பயே என் பிள்ளை கரெக்டாக சொன்னான். என்னது? இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும். ஆனால் ஒரு நாள் வரும், உங்களை என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஆலோசனையை கேட்க முடியாத உங்கள் வீட்டை தேடி என்ன பண்ணுவாங்க, தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவார், வர செய்வார். என்னாகும் புஸ்தகம் 27வது அதிகாரம் 21வது வசனம். அவன் ஆசாரியனாகிய எலியாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அவன் ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரிம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். நல்லா கவனிங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, ஆசாரியனாகிய லேவி என்ன பண்ணும், என் சமூகத்துக்கு வரணும், நான் ஆலோசனை அவனுக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அவனோட ஆலோசனை தான் இஸ்ரேல் எல்லாருமே என்ன பண்ணணும், கேட்கணும். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, தகப்பன் ஒரு சாபத்தை லேவி மேல வைக்கிறாரு. ஒவ்வொரு சாபத்தையும் எப்படி அவன் வாழ்க்கையில மாற்றார்னதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சில நேரம் நீங்க பெற்றுக்கொண்ட சாபத்தை நீங்க மறந்துடலாம், ஆனா கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்க எப்ப அவர் பக்கத்துல வந்து நிக்கிறீங்களோ, நீங்கள் பட்ட அவமானங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நிர்கதியா நின்றீங்க பாருங்க, அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் அவர் நினைச்சு பார்ப்பார். இந்த காலையில உங்களோட பேசுறேன், நான் ஃப்ராங்கா சொல்றேன், நீங்க எங்கெங்கெல்லாம் அசிங்கப்பட்டீங்களோ, எங்கெங்கெல்லாம் வேதனைப்பட்டீங்களோ நீங்க மறந்துட்டு இருப்பீங்க. மேபி இப்போ உங்கள் வீடு நல்லா ஆகிட்டு இருக்கலாம், உங்களுக்கு நல்ல வசதி வந்திருக்கலாம், 3 வேளை நீங்கள் என்ன பண்ணலாம், சாப்பிடலான்னு சொல்லி நீங்கள் சிந்தின கண்ணீரை நீங்கள் மறந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த காலையில் சொல்கிறேங்க, கர்த்தர் மறக்க மாட்டார். ஃப்ராங்காக சொல்கிறேன், தான் பிள்ளை சிந்தின அவமானத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், மறக்க மாட்டார். நல்லா கவனிங்க. மற்ற சகோதரர்கள்லாம் எப்படி பார்த்துருப்பானுங்க, இவங்க 2 பேரை நிற்க வச்சு அவ்வளோ இழிவாய் தன் தகப்பன் ஒரு ஆசீர்வாதம் கூட கொடுக்கல. மற்ற எல்லாருக்கும் நீங்கள் பாருங்கள், சில 1-2 நல்லது என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. மேலே இருக்கிற ரூபனை விட்டுருங்க, ரூபன் வந்து அவன் மிக தவறான காரியத்தை என்ன பண்ணான். ஆனால் இவங்க வாழ்க்கையில் இவங்க பண்ணது மிகப்பெரிய தவறு கிடையாது, எமோஷ்னல் மிஸ்டேக். தன் சகோதரிக்கு நடந்ததுனால காரியத்தை என்ன பண்ணிட்டானுங்க. இவங்களை வச்சு எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ இழிவு என்ன பண்ணுறாங்க, படுத்துறாங்க. இதில் வேற மனாசேவும் எப்பிராயும் வேற நிற்கிறாங்க. பேர பிள்ளைங்க முன்னாடி என்ன பண்ணுறாரு, அசிங்கப்படுத்துறாரு. ஆனால் கர்த்தர் எதையும் மறக்கல. கர்த்தர் சொல்கிறாரு, லேவி தான் உங்களுக்கு என்ன பண்ணும், ஆலோசனை சொல்லும். நீங்கள் எல்லாம் கையை கட்டி என்ன பண்ணணும், கேட்கணும். இன்றைக்கி அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் லேவியாக அழைக்கப்பட்டவர்கள். நான் தான் சொல்கிறேன், ஆசாரியர்களாக நம்மளை அழைக்கப்பட்டவர். நான் சொல்கிறேன், உங்கள் ஆலோசனையை கேட்டு அநேகர் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. இன்றைக்கி சொல்கிறேன், உங்களை எங்கெங்கெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, எங்கெங்கெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ, எங்கெங்கெல்லாம் இழிவுபடுத்தினார்களோ, அவங்களுக்கு முன்னாடி உங்களை தேவனாய் கர்த்தர் நல்ல நிலையில் வச்சு உங்களை என்ன பண்ணுவார், உங்களை நிலை நிறுத்துவார். 3வது ஒரு காரியம், ஆதியாகமம் 49வது அதிகாரம் 6வது வசனம். நான் ஏன் ஒரு வார்த்தையை நான் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு கர்த்தர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். தேவனை அவ்வளோ அற்பமாக நினைக்காதீங்க. தேவன் சும்மா உங்களை நடத்தலை, தேவன் உங்களை சும்மா பாதுகாக்கலை. நீங்கள் பட்ட எல்லா கிரியைகளையும் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுறார். படிங்க. அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. என்ன பண்ணாது, என்னோட மேன்மை அவங்க கூட்டத்தில் என்ன பண்ணக்கூடாதா, போய் சேராதன்றார். அண்டு அவர் அப்பா சொல்கிறாரு, இவன் கூட யாரும் போய் சேராதீங்க, என்னோட மேன்மை எதுவும் அவங்க கூட என்ன பண்ணாது, சேராது. நல்லா கவனிங்க. இன்னாரோட பிள்ளைன்னு சொல்லும் போது என்ன கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். இப்போ எங்கள் அப்பா டீச்சர், நான் எங்கே போனாலும் ஜஸ்டின் பிரகாஷ்ன்ற என் நாமத்துக்கு முன்னாடி வாதியாரோட பிள்ளைன்ற ஒரு நாமம் என்ன பண்ணும், எனக்கு முன்னாடி ஒரு நான் ஏதாச்சும் நான் இன்னதான் பெருசாக இது பண்ணாலும் டக்குன்னு முடிச்சிருவாங்க டீச்சரோட. நான் தான் ஓடி ஏதாச்சும் கஷ்டப்பட்டு சாதனை பண்ணியிருப்பேன். ஆனால் பேர் யாருக்கு, இப்படி காரியங்கள் வரும். ஆனால் இவர் அப்பா என்ன சொல்லார், இது எதுவுமே என் பிள்ளைக்கு நான் தரமாட்டேன்ற, இது எதுவுமே என் பிள்ளையை சேரக்கூடாதுன்றாரு. 2 நாளாகமும் 11வது அதிகாரம் 16வது வசனம். பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். நல்லா கவனிங்க. எவன் ஆண்டவரை தேடினாலும், எவன் கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னு முடிவு பண்ணாலும் யாருக்கிட்ட வந்து சேரணும், லேவி கிட்ட வந்து சேரணும்.
நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளைங்க இந்த இப்படிப்பட்ட சாபத்தை கொடுக்கும்போது மற்ற கோத்தத்தில் இருக்கிற பிள்ளைங்களாம் நினச்சிருப்பான், இவன் இதோட கதைனா அது முடிஞ்சிருச்சு, இவனோட நம்ம போய் சேர தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் லேவியை நிலைநிறுத்தும் போது இவர் பெற்ற சாபம் எல்லாமே ஆசீர்வாதமாக மாற்றுறாரு. மொத்த பேரும் ஓன் கிட்ட வந்து என்ன பண்ணோம், ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஓன் பாதத்தில் வந்து நின்று அவன் உன்கிட்ட கொடுத்து என்ன பண்ணோம், நிவாரண பலியை செலுத்தும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மாற்றுறார். ஆதியாகமம் 49:6. என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று, நல்லா கவனிங்க, அவங்களுடைய கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று, தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார். அகங்காரங்கள்னாலே அரண்களை என்ன பண்ணாலாம், ஒரு தேசத்தையே அழிச்சிட்டானுங்க. லேவி வந்து இவ்வளோ மோசமானவுன்னும் போது கர்த்தர் லேவியை எப்படி மாத்துறாருன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாத்திராகமும் 32:31-32. அப்படியே மோசே கர்த்தருக்கு திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆயினும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும். இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் மிக கோபமா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தை அழிக்கும்படியாக இடத்துக்கு வந்துட்டார். ஏன்னா இந்த தங்க சிலையை அவர்கள் உருவாக்குனது நிமித்தம். ஆனால் லேவி ஆகிய மோசே சொல்றாரு, என் பேர் என்ன பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த வேதத்தில் இந்த ஆசாரியன் என்கிறன் எப்படி இருக்கணும் என்பதை வெளிப்படுத்துகிற இடம், ஒரு லேவினா எப்படி இருக்கணுன்றதை வெளிப்படுத்துகிற இடம். தேவனே ஒரு காரியத்தை அழிக்கணும்னும் போது அவ்வளோ இரக்கமாக ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, மன்றாடுறாங்க. அப்படிப்பட்ட சுபாவமாக யாரை மாற்றிட்டாரு, லேவியை மாற்றிட்டார். சண்டைன்னு உடனே முதல்ல கத்தியை தூக்குறது யாரு, லேவி தான். ஆனால் அப்படிப்பட்ட லேவி கோத்திரத்துலேருந்து வந்த நபராகிய மோசே என்ன பண்ணுறாரு, தாழ்மைக்கு இறங்குறாரு. என் பேரை எடுத்துருங்க ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்துலேருந்து என்ன பண்ணுங்க. நம்ம பூமியில் வாழ்கிற எல்லாரோட டெஸ்டினி எதுனா நித்திய ஜீவன். ஆனால் அந்த நித்திய ஜீவனே வேணாம். யாருக்காக, நல்லா கவனிங்க, தகப்பன் சொன்னால் நீ ஒரு அரணான பட்டணத்தை அழிச்சவன், கொலை பாதகன்றாரு. ஆனால் இவர் இஸ்ரவேல் என்கிற, அதான் யாக்கோபு தான் யாரை மாறுறாரு, இஸ்ரவேலாய் மாறாரு. அந்த இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக இடத்துல தன் ஜீவனை கொடுக்க யார் வந்து நிற்கிறா, லேவி வந்து நிற்குது. இன்றைக்கி அநேக பேர் வந்து என் உயிரை எடுக்கிறேன்னு உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். உன்னால் எனக்கு நட்டம், உன்னால் எனக்கு எதுவுமே கிடையாது, பிரோஜனம் இல்லைன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் பக்கம் நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக என்ன பண்ணுவீங்க, மாறுவீங்க. எந்த இஸ்ரவேல் வாயை திறந்து நீ வந்து வேஸ்ட்டு, நீ என்னை அநேகருக்கு மரணத்தை உண்டு பண்ணுகிற நபர்னு சொல்கிற இடத்துல இப்போ இஸ்ரவேலுக்கே பாதுகாப்பாக யார் நிற்கிறா, லேவி நிற்கிறார். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உன்னால் நஷ்டம், உன்னால் நட்டோன்னு இப்படி அநேக பேர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் பக்கம் நிற்பீங்கன்னா ஒரு சீசன் வரும், சொன்ன வாய் உங்ககிட்ட வந்து நிற்கும். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், சொன்ன வாய் உங்ககிட்ட வந்து நிற்கும். லாஸ்ட்டாக 5வது காரியம், ஆதியாகமம் 49:7. ஸ்திரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. நல்லா கவனிங்க, என்ன பண்ண கடவுது, சபிக்கப்பட கடவுது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், லேவி மொத்த கத்தியும் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையும் சிரசேதம் பண்ணி முடிச்சுட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு அந்த கோவத்தை, அந்த ப்ரெஷரில் இருக்கும் போது மோசே பாருங்கள், உபாகமம் 33:8. நல்லா கவனிங்க, இது வந்து யாரை குறித்து மோசே பேசுறாருன்னா லேவியை குறித்து பேசுறார். 10-11 வாசிங்கம்மா. அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்தில் தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியையும் விடுவார்கள். நல்லா கவனிங்க, நீங்க இப்படிப்பட்ட இடத்துக்கு வரணுங்க. அவருடைய சமூகத்தில் பலிபீடத்தில் தூபம் காட்டுகிற இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஆராதனை என்பது ஆண்டவரோட சமூகத்துக்குள்ளே என்ன பண்ணணும், வரணும். லேவின்றவர் அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டார். முதல்ல ஆண்டு வாய்ப்பு கொடுத்தாரு. மோசே யார் பக்கம் நீங்கள் நிற்கிறீங்கன்னு கேட்ட உடனே லேவி வந்துட்டார். இந்த காலையில் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் 8வது புள்ளியாக இருக்கலாம், 7வது புள்ளியாக இருக்கலாம், 2வது புள்ளியாக இருக்கலாம், முதல் புள்ளியாக இருக்கலாம். நீங்கள் யார் பக்கம்ன்ற அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நோக்கி வரும்போது நீங்கள் வந்து நின்னீங்கன்னா கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், உண்டு பண்ணுவார். படிங்கம்மா. அவன் சம்பத்தை என்ன பண்ணுவானா, நீ கர்த்தர் சொல்றாரு, ஓன் சம்பத்தை ஓன் கையில உண்டாகிற காரியத்தை நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அவன் கைக்கிரியின் மேல் பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை முறுக்கி விடும் என்றான். அதான் கவனிங்க, அவனுக்கு விரோதமாய் எழும்புனது யாரு, யாக்கோபு.
ஆனால் மோசே சொல்கிறாரு, அவனுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், வார்த்தைகள் எழும்பினாலும் இடுப்பு எலும்பு என்ன பண்ணு உடன்றார். இந்த காலை வேளையில் நீங்கள் தேவனுக்கு உண்மையாக ஒரு வாழ்க்கை வாழுவீங்கன்னா, நீ நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த ஆசாரியனுக்கு ஏன் அவ்வளோ பெரிய கனம், லேவிக்கு ஏன் அவ்வளோ பெரிய பவர்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை யார் கொடுத்துருக்கிறா? மோசே என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி இந்த ஆசீர்வாதத்துக்குரியவர்கள் நம்ம அனைவரும் இந்த சபையில் அமர்ந்திருக்கிற பாஸ்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நான் இன்றைக்கி சொல்கிறேன், இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது உண்டு. இன்றைக்கி கர்த்தருக்காக நீங்கள் நிற்பீங்கன்னா, அவருக்கு தூபம் காட்டுகிற நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும்? வந்து நிற்கணும். கர்த்தர் அதுதான் உங்களுக்கு விரும்புகிறாரு. இன்றைக்கி அநேக முரண்பாடான காரியம் நடக்கும்போது கர்த்தர் ஒரு விஷயம் கேட்குறாரு, யார் என் பக்கம் நிற்கிறீங்க? இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, நம்ம மற்றவங்கள பார்த்துக்கணும். அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டர், அவங்க இப்படி பேசிட்டாங்க பாஸ்டர், அவங்க எனக்கு பின்னாடி இப்படி பண்ணிட்டாங்க பாஸ்டர், அதெல்லாம் இல்லை. நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்களோ அதுதான் மிக மிக முக்கியம். ஏன்னா ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். இன்றைக்கி சொல்கிறேன், உங்களை பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், ஏன் உங்கள் மனைவியாக இருக்கலாம், ஏன் உங்கள் கணவனாக இருக்கலாம், ஏன் உன் தகப்பன் தாயாக கூட இருக்கலாம். தீமை செய்ய என்ன பண்ணாங்க? உங்களை நினைச்சாலும் தேவனோ நன்மையா என்ன பண்ணுவாரா? முடியப்படும். இந்த காலை வெளியில் நீங்கள் அநேக போராட்டத்துக்குள்ளே கடந்து போகலாம், அநேக வழிகள் இருந்ததில் கடந்து போகலாம். ஆனால் கர்த்தர் ஒன்று கேட்குறாரு, அவர் பக்கத்தில் அவங்களை என்ன பண்ண சொல்கிறாரு? நிற்க சொல்கிறார். இட்ஸ் நாட் அபவுட் சர்ச்சுக்கு வரேன் பாஸ்டர்ன்றதை தயவுசெய்து யாராச்சும் சொல்லாதீங்க. வேதத்தை படித்து தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எது என்று புரிந்து அதன் பக்கம் என்ன பண்ணுங்கள்? உங்களை நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா தேவன் விரும்புகிற காரியத்தை தான் நீங்கள் அநேக நேரம் என்ன பண்ணணும்? செய்யணும். சத்திய வசனம் சொல்லுகிற காரியத்தை தான் அநேக நேரம் செய்யணும். நீங்கள் அப்படி செய்வீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், ஏன்னா இந்த வசனம் மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா யாக்கோபு ஒருத்தனுக்கு விரோதமாக என்ன பண்ணுறான்? எழும்புறான். ஆனால் அவர்களுடைய சாபத்தையே தேவனாகிய கர்த்தர் நீக்கி அதை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதமாய் மாத்திராரு. இருக்கடங்களை கண்களை மூடி